பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஆசீர். அருமையானவரே, அநாதி சிநேகம். அநாதி சிநேகம் என்றால் வேறொன்றும் அல்ல, பரிசுத்தமான சிநேகிதம், பரிசுத்தமான அன்பு என்று பொருள்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக யோசியுங்கள். உங்களை நேசிக்கிறவர்கள் உண்மையாக நேசிக்கிறார்களா? உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பந்துக்கள், உங்களுடைய சிநேகிதர்கள் உண்மையாய் உங்களை சிநேகிக்கிறார்களா, நேசிக்கிறார்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் அதையெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு கடமைக்காக அந்த அன்பு இருக்கலாம், ஒரு கடமைக்காக அந்த சிநேகம் இருக்கலாம். அந்த நாள் முடிந்த பிறகு உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். பணம் இருக்கணும், பொருள் இருக்கணும், அழகு இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், சொத்து இருக்கணும், இப்படி பலவிதமான காரியங்கள் இருந்தால் மட்டுமே அன்பா இருக்கிறது போல வேஷம் போட்டு உங்களுடைய நாட்களை கடத்துகிறார்கள். நிறைய பேர் இப்படிதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் எதையும் எதிர்பார்க்காத இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த அன்பு உங்களை ஆட்கொள்ளும் போது அதுதான் அநாதி சிநேகமாய் மாறுகிறது. நீங்கள் உண்மையாக அவரிடத்திலே மட்டும்தான் அந்த நேசிப்பை, அந்த சிநேகத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அவர் உங்களிடத்திலே அழகை எதிர்பார்க்கல, உங்களுடைய பணம், பொருள், சொத்து, சுகத்தை எதிர்பார்க்கல, உங்களிடத்திலே வேற எதையும் எதிர்பார்க்கல. உங்களுடைய இருதயத்தை மட்டும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களிடத்திலே தேடுவது உங்க இருதயம் திருக்குள்ளதாய் காணப்படக்கூடாது, அது மகா கேடுள்ளதாய் காணப்படக்கூடாது, உண்மையாயிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். அவரை நேசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் செலுத்துகிற அன்பு உண்மையா இருக்கிறது. அவரை தேடி ஓடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் உங்களை வெறுத்து விடலாம், சொந்த பந்தங்கள் உங்களை வெறுத்து விடலாம், மனைவியோ கணவனோ உங்களை வெறுத்து விடலாம். ஆனால் கர்த்தருடைய அநாதி சிநேகம் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாது. அவரிடத்திலே தான் அந்த உண்மையான சிநேகம் இருக்கிறது. அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். தேவன் உங்களை ஆட்கொள்ளுகிறார், உங்களை மகிமைப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். அநாதி சிநேகத்தால் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் கிருபையாயிருங்க, கர்த்தரோடு இருங்க, அவரை விட்டு விடாதீங்க. நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க யாரை நம்பணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க முழு பலத்தோடும் உங்க முழு ஆத்மாவோடும் ஆண்டவரிடத்தை அன்பு செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்புதான் கடைசி வரைக்கும் நிற்கும். ஏன், பரலோகம் வரைக்கும் கூட அதுதான் நிலைக்கும். அது ஒண்ணுதான் மாறாதது. எனவே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தூய அன்புக்குள்ளாக இன்றைக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க. கர்த்தர் உங்களுடைய காரியத்தை இன்றைக்கு ஜெயமாக்குவார். கர்த்தர் உங்களை காத்துக் கொள்ளுவார், ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாயிருங்க. God bless you. God bless you. God bless you. Amen. Amen.